சீரியஸ்லி துல்கருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பீக்கில் இருக்குன்னு தான் சொல்லணும். காந்தா இந்த படம் டைரக்டர் செல்வமணி செல்வராஜோடைய டைரக்ஷன்ல November 14 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோடைய கதை என்னன்னா, சினிமா கெரியர்ல உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ தனக்கு வாய்ப்பளித்த ஆசான் கூட ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு படம் ஒன்று பண்றாரு. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் மிகப்பெரிய பனிப்போரே நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா என்ன ஆச்சு, அந்த படத்தை எடுத்து முடிச்சாங்கதா இல்லையான்றது தான் இந்த படத்தோடைய கதை. இந்த படம் ஒரு பயோபிக் ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு நிறைய சொன்னாங்க. பட் அப்படி எதுவுமே இல்லாமல் இது ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி. இந்த படத்தில் ரொம்பவுமே மினிமலான கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக துல்கர் அண்ட் சமுத்திரகனி ஒரு ரெண்டு இடத்துல துல்கர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி சீன் ஒன்று வரும். அது எல்லாமே டாப் நாட்சாக இருக்கும். இந்த படத்தோடைய கதைமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டை மையப்படுத்தி தான் போகும். ரொம்ப ரியாலிஸ்டிக்கா ஒரு பழைய படம் பார்த்த ஃபீலை அப்படியே நம்ம கொடுக்கும். இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃபை அப்படியே ஆப்போசிட்டா ஹூட் அண்ட் இட் பேட்டர்ன்ல காட்டியிருப்பாங்க. பார்க்குற கதாபாத்திரங்கள் எல்லாத்தையுமே சந்தேகப்படுற அளவுக்கு எடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த படத்தை முடிச்ச விதம் ரொம்பவே நல்லா இருக்கும். கிளாசிக்கலான ஃபிலிம்ஸை விரும்பி பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாம தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க.